இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்து ஆகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே எங்கே கூடியிருக்கிறார்களோ என்ற வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். கூடியிருத்தல் என்று சொன்னால் ஐக்கியப்படுகிற ஒரு இடம். இந்த ஐக்கியத்திலே தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அதை ஒன்றாய் இணைந்து அனுபவிப்பதற்காக தேவன் ஏற்படுத்தின நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும், நம்முடைய வாழ்விலே பிறரும் தேவை. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை தனித்து காணப்படலாம், ஒருவேளை பல சோர்வுகளுக்குள்ளாகி யார் எங்களை ஆற்ற முடியும், யார் எங்களை தேற்ற முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடைய பிரமாணம் என்னவென்றால் நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனத்திலே உங்களில் 2 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஐக்கியப்படுவதற்கு பெரிய கூட்டம் அவசியமில்லை. 2 பேர் 3 பேர் போதும். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லவேமா? 2 பேர் 3 பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்து நிமித்தம் நாம் கூடி வருகிற ஒரு இடம், அந்த இடத்துல இயேசு பிரசன்னமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு அங்கே இருக்கிறார். இதுதான் முக்கியம். இந்த ஐக்கியத்திலே என்ன ஆசீர்வாதங்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் சொல்ல முடியும். நீங்கள் சங்கீதம் 133ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும், அது எத்தனை நன்மையாக எத்தனை இன்பமாக இருக்கிறது. இங்கே சொல்ல போது பாருங்கள், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. ஒரு ஐக்கியத்திலே நன்மைகள் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அது இன்பமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கூடி வருகிறோம்? கூடி பேசுவதற்காக, சிரிப்பதற்காக, மனம் விட்டு என்ன செய்யணும், பேசுவதற்காக, சேர்ந்து உணவருந்துவதற்காக, சேர்ந்து ஜெபம் பண்ணுவதற்காக, சேர்ந்து வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்காக நாம் இவ்விதமாக ஒரு ஐக்கியம் நமக்கு இருப்பது மிகவும் ஆசீர்வாதமானது. ஆமென் சொல்லுவோமா? அதன் வேதம் சொல்லுகிறது அது நன்மையா இருக்குது. அது எப்படி இருக்குதா? இன்பமா இருக்குது. அங்கே அபிஷேக தைலம் அங்கே என்ன செய்யப்படுகிறது, ஊற்றப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கு என்ன செய்கிறாராம், ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்ன செய்கிறார், கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எனவேதான் வாழ்க்கையிலே முக்கியமானது நமக்கு ஐக்கியம் என்பது முக்கியம். இந்த ஐக்கியத்தை ஆண்டவராய் இயேசு அவர் என்ன செய்கிறார், வலியுறுத்துகிறார். ஏனென்றால் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் என்ன செய்ய வேண்டும், ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். யாரெல்லாம் ஒன்றாய் இருக்கிறது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவ மூவரும் எப்படி இருக்கிறார்கள், ஒன்றாய் இருக்கிறார்கள். அப்போ நாமளும் இந்த உலகத்திலே நாம் ஒன்றாய் இருப்பதற்காக நீங்கள் யோவான் 17ஆம் அதிகாரத்தை போய் எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதிலே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் என்ன செய்ய வேண்டும், ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இந்த ஐக்கியத்திலே முக்கியமான இந்த ஐக்கியம் வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் அது முக்கியமான பிரமாணம் என்னவென்றால் பெரும் கூட்டம் அல்ல, சிறு கூட்டம். என்ன சொல்லுங்கள், என்னது? சிறு கூட்டம். சபை இது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது ஒரு செலிப்ரேஷன், இது ஒரு கொண்டாடுகிற இடம். இது நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை என்ன செய்கிறோம், அங்கே ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டாடுகிறோம். இது நல்லது. ஆனால் ஆதி சபையிலே எப்படி அவர்கள் கர்த்தரை அவர்கள் என்ன செய்தார்கள், ஆராதித்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே 46ஆம் வசனம் 47ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே
அனுதினமும் தரித்திரம். முதலாவது எங்க வந்தாங்களா எல்லாரும்? அப்போ சிலர் சொல்லுவாங்க சின்ன ஐக்கியம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தப்பு. தேவாலயத்தில் வந்து கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஒரு பெருங்கூட்டமாகவும் கர்த்தரை என்ன செய்தார்கள்? ஆராதித்தார்கள். அதே நேரத்திலே இங்கே சொல்லப்படுகிறது, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்களை எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ ஐக்கியம் எங்கெல்லாம் பட வேண்டிய இடமா இருக்கிறது? தேவாலயத்திலும் சபையிலும் வரணும். அதே நேரத்தில் எங்க ஐக்கியப்பட வேண்டும்? வீடுகள் தோறும். உங்கள் வீடுகளில் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த சிறு குழுக்கள், சிறு ஜப குழுக்களுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? ஐக்கியப்பட வேண்டும். இந்த ஐக்கியம் உங்கள் வீட்டில் ஒரு பிரேயர்சல் நடந்தால் எவ்வளோ சந்தோஷமான ஒரு காரியம். எத்தனை பேருக்கு எங்கள் வீட்டில் பிரேயர்சல் நடக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்ல கை வைத்து காட்டுகள். அவங்க சிலருக்கு வந்து எங்கள் வீட்டில் அவங்க டைம் கொடுக்கறது கிடையாது. அதனால தான் அவங்க வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருப்பதை நான் பார்க்கிறோம். ஆண்டவரை கூடி ஆராதிப்பதற்கு அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்வது கிடையாது, நேரம் கொடுப்பதில்லை. ஆனால் நீங்கள் ரோமர் நிருபத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லும் பொழுது, ஒவ்வொரு குடும்பத்தையாய் வாழ்த்தும் பொழுது அநேக சபைகள் எங்கே தான் நடந்திருக்குது? வீடுகளில் தான் என்ன செய்தது? நடந்தது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் வசனம், அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். அவங்க வீட்டிலே கூடி வருகிற சபை என்ன செய்யுங்கள்? வீடுகளிலே ஒரு 2 பேர் 3 பேர் என்ன செய்தார்கள்? கூடி வந்தார்கள். நீங்கள் விரும்ப வேண்டும், எங்க வீட்லையும் ஒரு கேசல், ஒரு கூடி வந்து கர்த்தரை என்ன செய்யணும்? பாடணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், வேத வசனங்களை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். நாங்கள் சேர்ந்து உட்கார்ந்து நாங்கள் பேசி சந்தோஷப்படணும். அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னா இன்னைக்கே நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் ஜோனல் லீடர்கிட்ட போய் சொல்லணும், எங்கள் வீட்டில் ஒரு கேசலை கண்டிப்பாக என்ன செய்யுங்க? நடத்துங்க வேண்டும் என்று சொல்லணும். இப்போ நம்ம சர்ச்சு கேசல் எப்படி மாறிடுச்சுன்னா பெண்கள் கூட்டமாக மாறிடுச்சு. அந்த கேசலில் ஃபுல்லாக பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் அது தவறு. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குடும்பமாக அந்த கேசலில் என்ன செய்யணும்? பங்கெடுக்க வேண்டும். கணவன் மனைவியாக சேர்ந்து அதில் வந்து மேக்சிமம் எவ்வளோ பேர் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல ஒரு வேத பண்டிதர் விதமாய் சொல்லுகிறார், அதில் வந்து 12 பேருக்கு மேலே என்ன செய்யக்கூடாதாம்? இருக்கக்கூடாது. ஒரு நல்ல கேசல். அதுக்கு மேலே ஒரு 20 பேர் 25 பேர் வந்து 2ஆவது என்ன செஞ்சிடணும்? பிரிச்சிடணும். ஏன்னா அந்த 12 பேரை தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட பாருங்கள், அவருக்கு தெரியாத என்ன, அவர் பெரிய திரள் கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கலாம், தான் கூட வச்சிருந்திருக்கலாம். ஆனால் அவர் 12 ஜெபம் பண்ணி, ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி, அவர் எத்தனை பேர் தான் தெரிந்து கொண்டார்? 12 பேரை தெரிந்து கொண்டு, அந்த 12 பேர்லையும் 3 பேர் தான் ரொம்ப என்ன செய்தார்? ரொம்ப நெருக்கமாக வைத்திருந்தார். யார் அது? பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 பேர் ரொம்ப நெருக்கமாக வைத்திருந்தார். அதில் வந்து நீங்கள் அந்த கேசல் என்று சொல்லும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடாது நிறைய பேர் வரணும் அப்படின்னு இல்லை. எத்தனை பேர் அங்கே? 2ல் குறைஞ்சது எத்தனை பேர்? 2. அதிகம் எத்தனை பேர்? 12. அதுக்கு மேலே ஆட்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சிறிய குழு இருக்க வேண்டும் என்றால், அந்த இடத்துல இப்போ பெருங்கூட்டத்தில் செய்கிற ஒரு பெரிய தவறு என்னவென்றால், நிறைய மாய்மாலங்கள் இருக்கும். எப்படின்னா வந்து அன்பு கூறுவது போல ஒரு மாய்மலம் என்ன செய்வாங்க? செஞ்சுட்டு போவாங்க. விசாரிக்கிறது போல ஒரு மாய்மலம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் சிறு குழுக்கள் அப்படி கிடையாது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தோல்விகளையும், தங்கள் வாழ்க்கையில் இருக்கிறான பிரச்சனைகளையும், பாரங்களையும் மனம் விட்டு பகிர்ந்து கொள்வதற்கு தருணம் அளிக்கப்படுகிறது. அந்த இடத்துல நீங்கள் மனம் விட்டு பேசும் பொழுது ஒருவருக்காய் ஒருவர், ஏனென்றால் இந்த சிறு குழுவின் ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது அது முதலாவது அது சிறிய குழுவா இருக்க வேண்டும். ஆமென். அந்த சிறு குழுவா இருப்பதற்கு நோக்கம் என்னவென்றால், ஒருவரை ஒருவர் கவனித்தல், ஒருவரை ஒருவர் என்ன செய்தல்? பராமரித்தல், ஒருவருக்காய் ஒருவர் பாரப்படுதல். இது முக்கியமான ஒரு நோக்கம். இவ்விதமாக நேரம் கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் விட்டு பேசுவதற்கு, யதார்த்தமாய் பேசுவதற்கு. சில சமயம் பெரிய சபைக்குள்ளே நாம் வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம்? நம்ம வாழ்க்கையில் முழுவதும் ரொம்ப செழிப்பாக இருக்கிறது போல, நல்லதாக இருக்கிறது போல நம்ம மாய்மாலம் பண்ணிட்டு என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். ஆனால் ஒரு சிறுக்குள்ள மாய்மாலம் பண்ண முடியாது. அதில் நீங்கள் யார் என்பது கண்டிப்பாக என்ன செய்யப்படும்? கண்டுபிடிக்கப்படும். எனவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் 1 யோவான், நீங்கள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஐக்கியம் எப்படி? அவர் ஒளியில் இருக்கிறது போல ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆம் ஆம். இங்கு நாம் பார்க்கிற ஒரு காரியத்தை, ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஐக்கியம் என்பது இருளுக்குள்ளே அல்ல, ஐக்கியம் என்பது வெளிச்சத்தில் இருக்கிறது. கரண்ல வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா? அந்த வெளிச்சம் என்று சொன்னால் மறைப்பதல்ல. இருளுக்குள்ள நிறைய மறைச்சு வச்சிருப்போம். நம்முடைய துக்கத்தை மறைச்சு வச்சிருப்போம், நம்முடைய பிரச்சனைகளை மறைச்சு வச்சிருப்போம், நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சிருப்போம்? மறைச்சு வைத்திருப்போம், நம்முடைய குறைவுகளை மறைத்து வைத்திருப்போம். ஆனால் ஐக்கியம் என்பது வேதம் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நம்ம என்ன செய்யணுமாம்? அப்போ வெட்ட வெளிச்சமாக, இந்த போன வாரம் கூட ஒரு சின்ன தப்பு நான் பண்ணிட்டேன், எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஐக்கியம் அது சிறப்பாக இருக்கணும். கரண்ல வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா? ஐக்கியத்தில் உங்க தப்பை மூடி மறைக்கிற இடம் அல்ல. நான் தப்பு பண்ணிட்டேன் ஏனென்றால் அந்த ஐக்கியத்திலே ஏன் சொல்லுகிறோம் என்றால், ஒருவருக்காய் ஒருவர் அவங்க என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவார்கள், புத்தி சொல்லுவார்கள், அந்த காரியத்தை என்ன செய்வார்கள்? அதை செவைப்படுத்துவார்கள் என்ற நோக்கத்திற்காக இந்த ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. எனவேதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் வெறுமையாக்கப்படுவதற்கும் கலங்கி போவதற்கும் திகைத்து போவதற்கும் காரணம் என்னவென்றால், எந்த ஒரு ஐக்கியத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. சர்ச்சைக்கு நீங்க வந்துட்டு அந்த என் ஆத்மாவே போடுறதே அந்த ஆத்மா காணாம என்ன செஞ்சிடும்? போயிடும். அப்படிப்பட்டவர்களாக இருக்காதபடி நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு பெண்கள் ஐக்கியம் இருக்குது, ஆண்கள் ஐக்கியம் இருக்கிறது, சிறுவர்கள் ஐக்கியம் இருக்குது, நம்ம சபையில வாலிபர் ஐக்கியம் இருக்குதா? இருக்குது. எல்லா ஐக்கியம் நம்ம சபையில இருக்குது. அந்த ஐக்கியத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது ஒருவருக்காய், அதே போல சிறுகுழுக்கள் கேசல் ஐக்கியம் இருக்குது. இந்த ஐக்கியத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டுடைய சித்தம். என்பதான் சொல்றார், என் நாமத்தினாலே எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறார்களோ அங்கே நான் என்ன செய்வேன்? இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆதி சபை வளர்ந்ததுக்கு காரணம், அவர்கள் வீடுகள் தோறும் ஐக்கியப்பட்டார்கள். அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு தேவனை துதித்து என்ன செய்தார்கள்? மைமைப்படுத்தினார்கள். இந்த ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது நான் சொன்னேன், சிறு குழுவா இருக்க வேண்டும். 2வது, இந்த ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஐக்கியம் என்பது ஒருவரை ஒருவர் என்கிற கட்டளையை நிறைவேற்றுவதா இருக்க வேண்டுமா? ஒருவரை ஒருவர். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வீட்டில் போய் கண்டுபிடிச்சு பாருங்கள், ஒருவரை ஒருவர்னு சொல்லி எத்தனை முறை பவுல் அதில் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி பாருங்கள். நான் உதாரணமாக சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவருக்கொருவர் நீங்கள் எப்படி இருங்கள்? அன்புள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி இருக்கணுமா? ஒருவருக்கொருவர். அப்போ எப்படி இந்த அன்பை எப்படி காட்ட முடியும்? அந்த சிறு குழுவில் காட்ட முடியும். நான் நேற்று கூட கேட்டேன், நீங்கள் சபைக்கு வருகிற இடத்துல அன்பு கூறுவீர்கள் என்றால் எப்படி நீங்கள் அன்பு கூறுவீர்கள் என்று கேட்டால் நல்லா சொன்னாங்க, பதில் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. முதல்ல அவங்களுக்காக ஜெபிக்கணும் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அது சிந்தையில அன்பு கூறுவது. அவங்களுக்காக எத்தனை பேர் நம்ம சபைக்கு வர்ற மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றீங்க? நீங்க அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அடுத்தது சொன்னார்கள், அவங்கள்ட்ட எப்படி அன்பு கூறுவீங்க? அவங்கள விசாரிக்கணும் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அப்படியே சிலர் கண்ணை மூடிட்டு சோத்திரம் சோத்திரம் அப்படியே ரொம்ப பரிசுத்தமான மாதிரி காட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்? மனம் விட்டு என்ன செய்யணும்? பேசணும். மனம் விட்டு பேசணும். அவளை விசாரிக்கணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அப்படி சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பேரையும் என்ன செய்யணும்? சொல்லி விசாரிப்பதுக்கு தான் சிறுகுழுவின் ஐக்கியம் ரொம்ப நல்லது. கரண்ல போய் ஆமைன்னு சொல்லுவேமா? நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லாருடைய பேரும் உங்களுக்கு தெரியுமா? அத்தனை பேரும் நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? ஓரளவு தெரியுமா? சரி, ஒரு சிலருக்கு தெரியுது. ஆனால் எல்லாருடைய பேரும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சிறுகுழு ஐக்கியத்தில் நமக்கு எல்லா பேரும் நமக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக தெரியும். ஒரு பிறந்த குழந்தை பேரை சொல்லி கூட நம்ம என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். அவளை விசாரிக்கலாம். எப்படி படிக்கிறாங்க, உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். எனவே ஒருவருக்கொருவர் அன்பா இருத்தல் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்காக ஜெபம் பண்ணுதல், அவர்களை விசாரித்தல். அப்போ வேற என்ன பண்ணலாம் சொல்லுங்க? அவங்க அன்பா இருக்கிறது எப்படி காட்டுவீங்க? நான் சொன்னேன் 3 காரியத்தில் அன்பு காட்டணும்னு சொல்லி. 1, உங்க சிந்தையில அன்பு காட்டணும். 2வது, உங்க நாவினாலே அன்பு காட்டணும். 3வது, உங்க கிரியினால என்ன செய்யணும்? அன்பு காட்ட வேண்டும். நான் சொல்றேன், நான் பேசுகிற இந்த சத்தியம் இருக்குதே, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில வருகையின் போது உங்களை பாஸ் பண்ண வைக்கும். கரண்ல வைத்து ஆமே சொல்லுவேன். எத்தனை பேர் நீங்க பாஸ் ஆகி நீங்க பரலோகத்துக்குள்ள போகணும்னு விரும்புறீங்க? அப்போ நீங்க இதை செஞ்சா போதும். ஐக்கியத்தில் அன்பிலே நிலைத்திருந்தால் போதும். நீங்கள் அந்த பூரண அன்பு பயத்தை என்ன செய்யும்? புறம்பே தள்ளும். நீங்கள் ஒருவரை ஒருவர் பகைக்காதபடி, விரோதிக்காதபடி, கசப்புள்ளவர்களாக இருந்தபடி நீங்கள் ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது
ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யுங்கள், அன்பாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக ஏன் நம்ம கூடி வருகிறோம்னா, நம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக. எதுக்காக? ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்யுங்க, சுமந்துடுங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற இடம் தான் என்னது, ஐக்கியம். இப்போ நிறைய பாரத்தை நீங்க தனியா சுமந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நானும் சில பாரத்தை சுமக்கிறேன், ஆனால் உங்கள்கிட்ட என்ன செய்கிறேன், இறக்கி வைக்கிறேன். அப்படிதானே இந்த சர்ச்சுடைய லேண்டு காரியத்தெல்லாம் உங்கள்கிட்ட இறக்கி வைக்குது. நீங்கள் நிறைய பேர் வந்து என்னை விசாரிக்கிறீங்க, பாஸ்டர் என்னாச்சு, நாங்கள் ஜோமிட்டே இருக்கிறோம், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எதுக்குன்னா இந்த பாரத்தை நம்ம என்ன செய்கிறோம், நான் மட்டும் இல்லை, இந்த சபை என்பது நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சபை. கரங்களை போய் ஆமைன்னு சொல்லுவேம்மா. எல்லாரும் சேர்ந்து அந்த காரியத்தில் இன்வால்வ் பண்ணுகிறோம். ஒரு தனி ஒரு நபராக நான் பாரத்தை என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது. அப்போ இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் அதுல ஒரு பங்கு இருக்குது. ஆமைன்னு சொல்லுவேம்மா. நாங்க என்ன செய்யணும், என்ன பண்ணணும், ஜோம் பண்றோம், நிறைய உற்சாகமாக கொடுக்குறீங்க. இதுக்காக ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேம்மா. எனவே ஒருவர் பாரத்தை ஒருவர் நாம் என்ன செய்யணும், சுமக்கணும். சில சொல்லுவாங்க, கடன் பிரச்சனையோடு இருக்கிறோம், ஒருவேளை பலவிதமான வீட்டுக்குள்ள குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கிறது. அந்த ஐக்கியத்திலே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை மனம் விட்டு நீங்க நினைக்க கூடாது, நான் சொன்னா என்னை என்ன நினைப்பாங்க, ஒருவேளை தப்பா நினைப்பாங்களோ, ஒருவேளை என்னை எல்லாரும் ரொம்ப தவறாக மதிப்பீடு செய்வாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. சகோதர ஐக்கியம், சகோதரிகள் ஐக்கியம் என்பது நம்ம வந்து வெளியில போய் அவங்க சொன்ன காரியத்தை வெளியில போய் என்ன செய்யக்கூடாது, சொல்லாதபடி மனதிலே வைத்து அதற்காக என்ன செய்ய வேண்டும், ஊக்கமாக ஜெபம் பண்ணி அவங்கள்ட்ட கேட்கணும். அடுத்த முறை பார்க்கும் பொழுது எப்படி அந்த பிரச்சனை சரியாயிருச்சா, அது போயிருச்சான்னு சொல்லி என்ன செய்யணும், கேட்கும் அளவுக்கு அதற்காக நேரம் எடுத்து பாரம் எடுத்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும். சிலட்ட போய் சில விஷயத்தை சொன்னா ஊரு ஃபுல்லா போய் என்ன செய்வாங்க, சொல்லிட்டு வருவாங்க. அந்த ஆள் சரியில்லாதனால அப்படிப்பட்டவங்களாம் ஐக்கியத்தில் இருக்கக்கூடாது. அவங்களை என்ன பண்ணணும், நீங்க சொல்லி இது வந்து ஓட்டவாயிட்டு முத்திர குத்தி சொல்லிடணும் எல்லாத்துக்கும். ஓட்ட வாங்கிட்டு இது எதுவுமே என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. இது வீடு வீடா போய் சொல்லிட்டு வந்துடும். எனக்கு தெரியும் சர்ச்சில் சில விஷயம் சொன்னால் ஊர் ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஃபோன் பண்ணாலே பயந்துட்டு ஜோமிட்டு தான் ஃபோன் எடுப்பேன். ஆண்டவரே, என் வாயில் பிடுங்குவாங்க, பிடுங்காதபடி எங்கே இருக்கீங்க, எங்கே போகிறீங்க, வரீங்க, அப்படிலாம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்பாங்க. நான் அதுக்காகவே விவரமாக என்ன செய்வேன்னா, நான் இருக்கிறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏனென்றால் அவங்களுக்கு அது அவ்வளவு, ஏன்னா அதை வந்து எனக்கு தெரியும், கேட்டுட்டு சர்ச்சை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, பரப்பி விடுவாங்க இந்த ஆட்கள். அப்போ அப்படிப்பட்ட ஓட்ட வாய்கள்ட்டெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, மனம் விட்டு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம ஒருத்தர் காரியத்தை சொன்னால் யார்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டார்கள். உண்மையுள்ளவர்கிட்ட காரியத்தை என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். உண்மையற்றவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போ ஐக்கியத்தின் முக்கியமான காரியம் என்னவென்றால், அது உண்மையாகவே ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணும், பாரத்தை சுமந்து. அங்கே முக்கியமான நோக்கம் ரோமர் 14ஆம் அதிகாரம் நீங்கள் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஐக்கியத்தின் நோக்கம் என்ன வாசிங்கள். ஒருவரை ஒருவர் பாருங்கள், ஒருவரை ஒருவர் எப்படி வாழ்த்தணுமா, பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்தணுமா. சரி, ஓகே. பாருங்கள், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே 19ஆம் வசனம் 14-19 ஆனபடியால் சமாதானம் கடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தவைகளை என்ன செய்வோம், நாடக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வாசிக்கும் பொழுது அந்த நீங்கள் ரோமர் 14-19 சரியா, அங்கே சமாதானம் கடுத்தவைகளையும் அந்யோன்ய. அப்போ ஐக்கியத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். என்ன சொல்லுங்க, பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். நம்ம வந்து கூடி வருவதனால என்ன இருக்கிற பத்தி என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறதுன்னு தெரியவில்லை. நீங்க கூடி வர்ற இடத்துல உங்களுக்கு பக்தி என்ன செய்யணும், கூடி வந்ததுனால நான் பின்வாங்கி போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அது அண்ணன்ல அந்த ஐக்கியம் சரியான ஐக்கியம். அப்புறம் நீங்க இயேசுவை பத்தி பேசாம மனுஷனை பத்தி என்ன செஞ்சீங்க பேசினீங்கன்னா அங்க என்ன உண்டாகும், பின்மாற்றம் உண்டாகும். அநேகர் என்ன செய்வார்கள், இடறி போவார்கள். சில நேரத்தில் பார்க்கும் பொழுது சிலர் கூட சேர்ந்தா மற்றவங்ககிட்ட இருக்கிற குறைகளையாக தான் பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்கும் பொழுது இது என்ன அவங்க நினைப்பாங்க, நம்ம வந்து பெரிய பரிசுத்தவான்க மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன நடக்கும்னா, கேட்குறவங்க அதுக்குள்ள இவங்களே இப்படி தப்பு பண்ணாங்கன்னா நம்ம பண்ணா என்னென்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன வந்துடும், ஒரு தைரியம் வந்துடும். ஆனால் நீங்க கொஞ்சம் எப்போ கூடினாலும் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் இயேசுவை பற்றியும் வசனத்தை பற்றியும் பேசி பாருங்க, அந்த இடத்துல என்ன உண்டாகும், பக்தி விருத்தி உண்டாகும். கரண்ல வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா. இதனால அந்த ஆத்மா என்ன செய்யப்படும்,
அது ரட்சிக்கப்படும், அந்த ஆத்மாவுக்குள்ளே பலன் உண்டாகும். ஆனால் நாம் செய்கிற தவறு என்னவென்றால், அநேக நேரத்தில் தவறானவைகளே நாம் என்ன செய்கிறோம், பேசுகிறதுனாலே அங்கே இயேசுவின் நாமம் என்ன செய்யவில்லை, மகிமைப்படவில்லை. அப்பவும் நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த ஐக்கியத்தில் முக்கியமான நோக்கம் பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். ஐக்கியத்தில் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் உற்சாகப்படுத்துதல். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள், தேற்றுங்கள். ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஐக்கியத்தின் நோக்கம் என்னவென்றால் டவுன் ஆக்குறது இல்லை. என்ன பண்ணணும், உற்சாகப்படுத்தி அவங்கள பரவாயில்ல, அவங்க சொல்கிறாங்க இந்த பிரச்சனையோடு இருக்கிறேன், உன்னையும் அச்சோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. என்ன பண்ணணும், இல்லை வேதாந்தத்தில் எத்தனையோ பேர் மரித்தவர்கள் கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க, உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க. நம்முடைய தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் எளிதாக இந்த காரியத்தை என்ன செய்வார், மாற்றி விடுவார். அப்படி தான் சொல்லணும் வழிய அவங்கள பயமுறுத்தி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. ஒருவேளை அவங்க பாவத்தில் விழுந்தா கூட அவங்கள என்ன செய்யணும், தூக்கி விடணும். அவங்களை என்ன செய்யணும், தூக்கி தேற்றுவதற்காக, ஆற்றுவதற்காக தான் கர்த்தர் இந்த ஐக்கியத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்கள். அதாவது பிறரை கெட்ட வார்த்தைன்னு சொன்னா, பிறரை மனம் மடிவாக்குகிற வார்த்தைகளை நீங்க என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். அவங்கள மடிந்து போகிற மாதிரி. நீங்கள் யோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகரை உடைய வார்த்தையினால் தூக்கி விட்டீர்ன்னு சொல்லுகிறான். அவன் நல் வார்த்தை அநேகரை என்ன செய்யுமா, தூக்கி விடும். அப்போ கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னா என்னன்னா, மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், மனமடிவாகிற வார்த்தைகள் எல்லாம் ஒன்று உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வராதபடி எங்க என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் சிலர் நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஆரம்ப நாட்களில் நான் சொல்கிறேன், நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் சொன்னாங்க, எங்கள் அப்பா அப்போ தான் இறந்துருக்கிறாங்க. ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது, அடுத்த பெட்டி உங்களை தான் பார்த்தேன், உள்ளே வச்சிருக்கிற மாதிரி பார்த்தேன். ஒருவேளை பார்த்துருக்கலாம் அந்த அம்மா, அப்படி என்ன சொல்லலாமா என்கிட்ட சொல்லக்கூடாது. அது என்ன சொல்லியிருக்கணும், வேற மாதிரி சொல்லியிருக்கணும். நான் உடனே பயந்து போய், ஓ அப்பா இறந்துட்டாங்க, அடுத்து நம்ம தான் என்ன செய்ய போகிறோம், சாக போகிறோம். ஆண்டுடைய கிருபையினால கத்தரி 2023 வருஷம் தாண்டி வர கத்தரை செஞ்சுட்டாரு, உதவி செஞ்சுட்டார். சில ஆட்கள்லாம் பயங்கரமான சொப்பனம் பார்க்குற ஆட்கள் இருக்கிறாங்க, தரிசனம் பார்க்குற ஆள் இருக்காங்க. அவங்கதெல்லாம் நம்புனீங்கன்னா செத்தீங்க நீங்கள், அவ்வளோதான். அதை நானும் நம்பி ஒவ்வொரு நாளும் பாவரிக்க பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே என்னை பரலோகத்துக்கு கொண்டு வந்துடுங்க எப்படியாது அப்படின்னு சொல்லி. அப்போதான் ஒரு ஸ்திரீன்னு ஒரு ஊழியக்காரி அவங்களை பார்த்து சொன்னாங்க, நீ குறி கேட்கிறவட்ட போய் என்ன கேட்டு நீ உட்கார்ந்துருக்கிற, உனக்கு அறிவில் உனக்கு கொஞ்சமாவது ஆவியில் உனக்கு பகுத்தறிஞ்சு அவள் யாருன்னு உனக்கு தெரிய வேண்டாம். அவளுக்கு இருக்கிற ஸ்பிட்டை என்னதான் ஆவி, குறி சொல்லுகிற ஆவி. அவள்கிட்ட போய் நீ அவள் பண்ட சொப்பனத்தை நீ நம்பினப்பார், முட்டாள் அப்படின்னு சொல்லி திட்டினவனே தான் புத்தி எனக்கு வந்துச்சு. ஐயோ ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நினைச்சக்கூடாது. நாங்கள் ஆவி எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து என்ன செய்யுங்கள். ஒருவேளை அவங்க கண்ட சொப்பனம் சரியா இருந்தா கூட அது சொல்ற விதம் எப்படி இருக்கணும்னா, அவங்கள தூக்கி விடுற மாதிரி தான் என்ன செய்யணும். நீங்க சரிங்கள, ஏன் ஆண்டவர் சில சொப்பனங்கள் தரிசனங்களை கொடுக்கிறார் என்றால் நம்மை சரிப்படுத்துவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சரிப்படுத்துவதற்காக கொடுக்கிறார். எனவே மற்றவர்களை தேற்றும்படியான வார்த்தைகளை என்ன செய்யுங்கள், பேசுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 4. மனவுருக்கமாயிருந்து தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள், மன்னியுங்கள். அப்போ இந்த ஐக்கியத்தின் நோக்கத்தில் பிரச்சனை வராதா, வரும். மனஸ்தாபம் வருமா, வரதான் செய்யும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒருவர் என்ன செய்யணுமா, மன்னிக்க வேண்டும். இதான் முக்கியமான காரியம். அப்போ ஐக்கியம் நமக்கு தேவையா, அவசியமான ஒரு காரியம். ஐக்கியம் எதுப்பாக, ஒருவர் என்ற கட்டளையை நான் நிறைவேற்றுவதற்காக. இந்த ஐக்கியம் என்பது இது நிஜமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய மனம் விட்டு நாம் என்ன செய்யலாம், பேசலாம். உங்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். உங்கள் பலவீனங்களை நீங்கள் அறிக்கை பண்ண முடியும். ஒருவருக்கொருவர் நீங்கள் ஜப உதவி என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். நீங்கள்
சில காரியங்களை புத்திமதிகளை என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். நீங்கள் திருந்தி வாழ்வதற்காக நீங்கள் பெரிய கூட்டத்தில் இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் ஒரு சிறிய கூட்டத்திலே நீங்கள் நிஜமான ஒரு தேவ பிரசனத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த சிறிய ஐக்கியம் மிகவும் உங்கள் வாழ்க்கையில் என்னது முக்கியம். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்விலே கர்த்தர் சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் என்ன செஞ்சிருவாரு, சரிப்படுத்தி அதை புத்தி சொல்லுதல் நமக்கு தேவை. ஏனென்றால் ஆண்டுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. அந்த வருகையில் நீங்கள் காணப்படுவதற்கு, ஒருவருக்கொருவர் நீங்கள் புத்தி சொல்வதற்கு இந்த ஐக்கியம் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த உண்மையான ஐக்கியம் எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் வாசியுங்கள், நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். உண்மையான ஐக்கியத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் எப்படி இருக்கிறோம், அவயங்களாக இருக்கிறோம். 12ஆம் வசனம் பாருங்கள். எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார். கரங்கள் வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் எல்லாரும் ஒரே சரீரம் தான். அந்த ஒரே சரீரம் யாரு? கிறிஸ்து தான். கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? அவயங்களா இருக்கிறோம். ஏன் அவயங்களா இருக்கிறோம் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரை ஒருவர் நாம் சார்ந்திருப்பதற்காக. கடைசியில் யாரை தான் சார்ந்திருக்கிறோம்? கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறோம். அதே போல ஒருவரை ஒருவர் நாம் என்ன செய்திருக்கிறோம்? சார்ந்திருக்கிறோம். இந்த வாய்க்கு அது சொல்லலாம், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வாய்க்குள்ளேயே என்ன செய்யலாம்? பேசலாம். ஆனால் அந்த வாய் பேசணும்னா கை எடுத்து என்ன செய்யணும்? சாப்பிட்டா தான் என்ன செய்ய முடியும்? வாய்க்கு ஒரு பலன் என்ன செய்யும்? கிடைக்கும். அப்போ வாய்க்கு கண்ணு தேவையா? கண்ணு தேவை. கண்ணை பார்த்தா தான், இல்லைன்னா மண்ணள்ளி சாப்பிட்ருவோம் நம்ம. அது சரியாக சாப்பாடு தான் என்ன செய்யணும். அப்போ ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று என்ன செய்கிறது? சார்ந்திருப்பதை போல இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நாம் சார்ந்திருக்க வேண்டும். கரண்டில் வைத்து ஆமைன்னு சொல்லுவேம்மா. சில தெய்வ பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்காக எங்கள் வீட்டுக்கு யாரும் வர தேவையில்லை, எனக்கு ஜபம் ஐக்கியம் தேவையில்லை, சபையின் ஐக்கியம் தேவையில்லை. அப்படி நாங்கள் யூடியூப்லேயே நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? நாங்கள் ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறோம். பண்ணுங்க, உங்களுக்கு என்ன? அப்போ பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் எப்படி இருக்கிறோம்? அவயங்களாக இருக்கிறோம். எப்படி எல்லா அவயங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது போல நாம் எல்லாரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து கடைசியாக முற்றிலுமாக யாருடைய சரீரத்தில் இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயங்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்திலே, சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயங்களாக இருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடினால் நான் சரீரத்தின் அவயமல்ல வென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடினால் நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? வேதம் சொல்லுகிறது, அவயங்கள் அநேகமாயிருந்தோம், சரீரம் ஒன்றே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு மற்றவர்கள் தேவை, பிறர் நமக்கு என்னது தேவை. மற்றவர்கள் ஒருவேளை அவர்கள் கண்ணா இருக்கலாம், ஒருவேளை வாயா இருக்கலாம். மோசேக்கு யார் வாயா இருந்தது? ஆரோன் இல்லாமல் மோசேயால் என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இந்த நாளிலும் கூட நமக்கு ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்யணும்? எல்லாம் நாளினால் நாதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்வதற்கு நம்ம என்னது? ஆட்கள் மிக அவசியமாக இருக்கிறது. எனவே ஐக்கியம் என்பது அது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. ஆமைன்னு சொல்லுவேமா? அது நாம் ஐக்கியப்படும் பொழுது, இப்போ இந்த கை எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த கண் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் நமக்கு அவசியம். சபையில் இருக்கிற ஒரு சுண்டு விரல் கூட நமக்கு அது அவசியமாக இருக்குது. சபையில் யாராவது அற்பமாக என்னலாமா? நம்ம ஒருவரையும் அற்பமாக என்னாதபடி ஒருவரை ஒருவர் நீங்கள் என்ன செய்யுங்கள்? கனம் பண்ணுங்கள். இந்த ஐக்கியத்தின் முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால், இயேசு மகிமைப்பட வேண்டும். கரலை வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா? ஒரு ஐக்கியத்தில் நம்ம கூடி வருகிறோம், அதன் முக்கியமான நோக்கம் என்னது? இயேசு என்ன செய்யணும்? மகிமைப்படணும். ஆண்டவராக இயேசு மகிமைப்படுறாரா பாருங்கள். சில சமயம் கிளப்பு மாதிரி ஆயிடக்கூடாது. ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப்லாம் இருக்குது நிறையா. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? கூடி வரணும். கடைசியிலாக நீங்கள் கூடி வருவதனால மாம்சீகமாக மாறிடக்கூடாது. சிலர் கடந்த நாட்களில் நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரி உண்டு, யாருன்னு கேட்காதீங்க, நல்ல அவங்க வரங்கள் உள்ளவர்கள் தான், கிருபை உள்ளவர்கள் தான். அவங்க எங்கே போனாலும் நல்ல கேசலில் நல்ல கூட்டங்கள் வரும். ஆனால் கடைசியில் அது எப்படி மாறிடுச்சுன்னா,
அவங்க எல்லாத்திலையும் கடன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வரவங்கட்டலாம் ஒரு 1000 ரூபா கூட நான் அடுத்த வாரம் என்ன செய்வேன், தருவேன். அப்போ அதை தவறாக என்ன செஞ்சிட்டாங்க, பயன்படுத்தின பொழுது அங்கே இயேசுவின் நாம மகிமைப்படலை. அங்கே வந்தவங்களாம் அவங்கள கண்டாலே பதறி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இழிவான ஆதாயத்துக்காக ஐக்கியத்துக்குள்ள நம்ம நினைச்சக்கூடாது. வராதபடி அந்த ஐக்கியத்தின் நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரை நான் அவங்களா கொடுக்கறது வேற. நீங்க கஷ்டப்படும் பொழுது ஒருத்தர் உதவி செய்யறது தப்பு கிடையாது. ஆனால் நாம் ஒவ்வொருத்தரையா போய் இன்னைக்கு வந்து உன்ட்ட சம்பளம் வாங்கணும், இன்னைக்கு இவ்வளோ உன்ட்ட காசு இருக்கு எனக்கு தெரியும், நீ எனக்கு வந்து இன்னைக்கு 2000 ரூபா கொடு, இன்னைக்கு 5000 ரூபா கொடு, பிடிங்கிட்டு போறது அது தவறான ஐக்கியம். அதனால இயேசுவின் நாமம் என்ன செய்யவில்லை, மகிமைப்படவில்லை. இதனாலே அவங்களுக்கு இருந்த கிருபைகள் வரங்கள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டது. அவர்கள் பயன்பட முடியாமல் போனார்கள். ஏனென்றால் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு கடைசியில் அவங்க செல்லிடலேருந்து தூக்கிட்டாங்க. நீ செல்லிடராகவே என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம் அவன் சொல்லிட்டான். ஒரு இழிவான ஆதாயத்துக்காக இயேசுவின் நாமம் அவங்க மூலமா என்ன செய்யவில்லை, மகிமைப்படவில்லை. அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் அதோடைய முக்கியமான நோக்கம், ஆண்டவரை இந்த ஐக்கியத்தின் மூலமாக இயேசுவின் நாமம் என்ன செய்ய வேண்டும், மகிமைப்பட வேண்டும். நான் பிறருக்கு இப்படி இருக்க வேண்டும், பிரோஜனமா இருக்க வேண்டும், என்னை பயன்படுத்தும் ஆண்டவரை. அந்த நோக்கத்தோடு நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்வார். ஏன் ஐக்கியமா இருக்க வேண்டும் என்றால், ஒருவன் 1000 பேரை துரத்துவான், என்ன செய்வான், 2 பேர் 10000 பேரை துரத்துவான். 2 பேர் சேர்ந்து ஜோம் பண்ணோம்னா ஒருத்தனை எத்தனை பேர் துரத்த முடியும், 1000 பேரை துரத்த முடியும். 2 பேர் எத்தனை பேர், 10000 பேர். அப்போ 2 பேர் சேர்ந்து ஜோம் பண்ணும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் 2 பேரும் ஐக்கியப்பட்ட பொழுது ஒரு பெரிய பெலிஸ்தர்களை அவங்க என்ன செய்தாங்க, ஒரு பெரிய சேனையை முறியடித்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஐக்கியத்தின் மூலமாக ஒரு பெரிய சேனையை நாம் என்ன செய்ய முடியும், முறியடிக்க முடியும். உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் என்ன செய்வேன், பாய்வேன், என் தேவனால் என்ன செய்வேன், மதிலை தாண்டு. முதலாவது இந்த ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும், பிதாவாகிய தேவனோடு இந்த ஐக்கியம் இருக்கணும். கரண்ல எத்தனை பேருக்கு ஆண்டவரோடு ஐக்கியம் இருக்கிறது? 2வது உங்க ஐக்கியம் யாரோடு இருக்கணும்னா குடும்பத்தோடு இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல என்ன செய்யணும், ஐக்கியம் இருக்கணும். அங்க இந்த ஐக்கியம் இல்லாமல் நீங்க போய் ஜோம் பண்ண போகும்பொழுது கர்த்தர் சொல்லுவாரு, போய் உன் மனைவிட்ட போய் என்ன செய், ஒப்புரவாயிட்டு வா, உன் புருஷன்ட்ட போய் என்ன செய், ஒப்புரவாயிட்டு வா என்றான் சொல்லுவார். சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். நீங்க அப்படியும் போய் ஜோம் பண்ணீங்கன்னா நீங்க நீங்களாவே ஒரு ஜெப குறிப்பை தயார் பண்ணி நீங்களாவே ஜோம் வருவீங்க. 2 வே கனெக்ஷன் உங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. 1 வே கனெக்ஷன் மட்டும் தான் இருக்கும். நீங்க மட்டும் ஆண்டோட பேசிட்டு வருவீங்க ஒழிய கர்த்தர் உங்க கூட என்ன செய்ய மாட்டாரு, பேச மாட்டார். அப்போ நீங்கள் ஐக்கியம் முதலாவது குடும்பத்தில் இருக்க வேண்டும். முதலாவது தேவனோடு உள்ள ஐக்கியம், அதை வலுப்படுத்த வேண்டும். 2வது யாரோட ஐக்கியப்பட வேண்டும், குடும்பத்துக்குள்ளே ஒரு ஐக்கியம். குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் நீங்க என்ன செய்யணும், நேசிக்க வேண்டும். அந்த கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், குடும்பத்துக்கு நேரத்தை என்ன செய்யணுமா, கொடுக்கணும். எத்தனை பேர் உங்க மனைவிக்கு நேரத்தை கொடுக்குறீங்க? இங்கே தான் பார்க்கணும். நான் உங்கள் மனைவிக்கு நேரத்தை கொடுக்குறீங்களா? ஆனால் கொடுக்கறது இல்லை. அவங்க சொல்லுவாங்க, நான் எல்லா ஜாமானும் வீட்டில் என்ன செஞ்சுட்டேன், வாங்கி போட்டுட்டேன், நான் ஒரு குறையும் வைக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்லுவோம், அந்த ஆள் என்கிட்ட ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, பேசவே மாட்டேங்கிறாரு, உட்கார மாட்டேங்கிறாரு, வீட்டிலேயே உட்கார மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால குடும்பத்தில் என்ன கிடையாது, ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது. குடும்ப ஜபம் பண்ணணும். குடும்பமாய் சேர்ந்து நீங்கள் ஐக்கியப்பட்ட நேரத்தை கொடுக்க வேண்டும். உங்க மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரம், உங்க புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். சில அம்மா மாதிரி எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் வந்ததும் தெரியாது, போனதும் என்ன செய்யாது தெரியாது. அவருங்க எல்லாம் செல்ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க. அப்போ உங்க புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க என்ன செய்யணும், கொடுக்கும் பொழுதுதான் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம் என்ன செய்யும், இருக்கும். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இது ஒரு பிராக்டிக்கலாக இந்த காரியத்தை நம்ம சரிப்படுத்த வேண்டியது இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். பிள்ளைகளும் பெற்றோரோட நேரத்தை என்ன செய்யணும், செலவு பண்ணணும். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், ஒவ்வொரு ரூம்லையும் ஒரு பிள்ளை செல்ஃபோனை வச்சுட்டு தனியாக உட்காந்துருக்கு. அது ஒன்று பெற்றோர்கள் நம்மளை தொல்லை பண்ணாமல் இருந்தாண்டது சரி அப்படின்னு சொல்லி நடக்கிறாங்க. அப்படி இராதபடி உங்கள் பிள்ளைகளை அழைத்து அவளோடு கூட ஜெபம் பண்ணி வேத வசனங்களை அவங்களுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுத்து, இன்னைக்கு ஸ்கூலில் நடந்துச்சு, காலேஜில் நடந்துச்சு, விசாரித்து அவளோடு கூட பேசி, பெற்றோராகிய நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுவீர்கள் என்றால் அந்த பிள்ளைகள் முதிர் வயதிலும் அதை விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுவார்கள். கரண்ல வைத்து ஆமைன்னு சொல்லுவேம்மா. நான் சொல்ல முடியும் தைரியமாக, எங்கள் வீட்டில் நிறைய கற்றுக்கொண்டது குடும்ப ஜெபத்தில் தான். குடும்ப ஜெபத்தில் காலையில் 5 மணிக்கு எங்களை என்ன செய்வாங்க, எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்டு அதில் சில சமயம் அப்படியே தூக்கத்துலையோ தூக்கிட்டு வந்துடுவாங்க. தண்ணியெல்லாம் மேலே என்ன செய்வாங்க, ஊற்றிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ தூக்கம் இருக்கும் காலையில்.
ஆனாலும் அந்த ஜபத்தை விட பண்ணுவதில்லை. ஒரு 2 பாட்டு என்ன செய்யணும், பாடணும். அதுவும் சத்தமாக பாடணும். கைத்தட்டி என்ன செய்யணும், பாடணும். பாடி அதுக்கப்புறம் வேதத்தை வாசிக்கணும். எல்லாரும் பைபிள் என்ன செய்யணும், ஒவ்வொரு 5-6 வசனங்களை வாசித்தாகணும். வாசித்து அதன் பிறகு ஒவ்வொரு காரியத்துக்காக ஒவ்வொருத்தராக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இந்த குடும்ப ஜெபத்தில் தான் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது. ஒரு ஐக்கியம், ஒரு குடும்ப ஐக்கியத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஒரு சொத்துக்களை சேர்த்து வைக்கிறீங்க, ஆவிக்குரியதை. அவங்கள குடும்ப ஜெபமே பண்ணாமல் நீங்கள் இஷ்டம் போல வாழுங்கன்னு சொன்னால் அவங்க பின்னாடி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அடுத்ததாக உங்களுடைய ஐக்கியம் சபையோடு இருக்க வேண்டும். கரண்டில் வைத்து ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் எத்தனை பேர் சபையோடு நல்ல ஐக்கியத்தை வைத்திருக்கிறீங்க? முதலாவது, பாஸ்டர் நான் வர்றதே பெருசு அப்படி இல்லை. சபைக்கு வரும் பொழுது சபையில் ஊழியர்களோடு நீங்கள் என்ன செய்யணும், நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளணும். நமக்கு சபை பெருசாக 5 ஜோனாக பிரிச்சிருக்கிறோம். அந்த ஜோனல் லீடர்ஸ் இருக்கிறாங்க, ஏரியா லீடர்ஸ் இருக்கிறாங்க, கேஸ்ட் லீடர்ஸ் இருக்கிறாங்க. அவர்களோடு நல்ல ஐக்கியத்தை நீங்கள் என்ன செய்யணும், வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஐக்கியம் உங்கள் வாழ்க்கையில் நன்றாக இருக்கும் என்றால் நீங்கள் வர்ற சர்ச்சில் உள்ள பாஸ்டருக்கு உங்கள் பேரை சொல்லி ஜெபிக்கிற அளவுக்கு நீங்கள் ஐக்கியத்தை வச்சுக்கணும். அவங்கள பார்க்கணும். பார்த்துட்டு உங்கள் பிள்ளைகள் பேரெல்லாம் சொல்லி அவங்க ஜெபிக்கிற அளவுக்கு நீங்கள் ஐக்கியம் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப பாக்கியவான்கள் தான். அவர்கள் உங்களை நினச்சி கர்த்தர் என்ன செய்வாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. உங்கள் பேரை சொல்லி அவர்கள் ராக்காலங்களிலே ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக என்ன செய்வாங்க, தேவ சமூகத்தில் போய் நினைப்பூட்டுவார்கள். அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் தேவை. அப்புறம் ஏன் ஆண்டவர் ஆசாரியனுக்கு அந்த 12 அந்த நாமங்களை என்ன செய்தாங்க, பதிச்சு வச்சாங்க. அது பேர் என்னது, மார்பதக்கம். அதுல 12 பேரை பதிச்சு நீ தேவ சமூகத்துக்கு போகும்பொழுதுலாம் என்ன செய்ய, நினைப்புட்டு இந்த கோத்திரங்கள் 12. அப்போ நம்ம எல்லாரையும் கர்த்தர் இன்னைக்கு ஆசாரியர்களும் ராஜாக்களுமா வைத்திருக்கிறார். அப்ப நீங்க ஒரு 12 பேரை ஒவ்வொரு முறையும் நீங்க தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது என்ன செய்யணும், சொல்லி இன்னையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு 12 பேரை சொல்லி, ஆண்டவரே இவங்கெல்லாம் எங்க ஏரியாவில் குடியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டை சுத்தி குடியிருக்கிற ஜனங்கள், அவங்க எல்லாருடைய பேரையும் கொண்டு போய் நினைப்பூட்டி, ஆண்டவரை இவங்களை நினைத்தரலும், இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க ஆசீர்வதிக்கப்படும், இவங்க தேவை சந்திக்கும், இவங்க வியாதி என்ன செய்யணும், சுகமாகணும் சொல்லி அந்த 12 பேருக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை கர்த்தர் என்ன செய்வார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ ஐக்கியம் என்பது முதலாவது தேவனோடு, 2வது குடும்பத்தோடு, 3வது எதோடு இருக்கணும், சபையோடு இருக்கணும். சபையில எப்படி ஐக்கியம் கொள்வது? அப்ப சொன்னா அந்த சபைக்காக நீங்க ஜெபிக்கணும். அந்த சபையில் உள்ள திருவிருந்து ஆறுதலை நீங்க என்ன செய்யணும், பங்கெடுக்கணும். அந்த சபையில நடக்கிற ஊழியத்தில் நீங்களும் ஒரு பங்காளியா என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்படி இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது, உங்களை சுற்றி சமுதாயத்தோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். யாரோட ஐக்கியம் இருக்க வேண்டும்? 4வதாக சமுதாயம். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களோடு நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்களா என்பதுதான் முக்கியம். சுற்றி இருக்கிற ஜனங்களோடு நீங்க எப்படி இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். எப்படி ஐக்கியமா இருக்கிறது? அவங்க நல்லது கெட்டதெல்லாம் நீங்க போய் என்ன செய்யணும், பங்கெடுக்கணும், விசாரிக்கணும். அவளுக்காக இல்லை நாங்களாம் கிறிஸ்தவர்களை போக மாட்டோம் அப்படி சொல்லக்கூடாது. அவளுக்கு நீங்க உதவி செய்கிறவளா என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். அவளுக்கு கஷ்டப்படுற நேரத்தில் அவங்களுக்கு போய் என்ன செய்யணும், அவளுக்கு ஆறுதல் சொல்லணும், தேற்ற வேண்டும், தைரியப்படுத்த வேண்டும். அவங்கள பார்க்கும் பொழுது சிரிக்கலாம், அதுவே நல்லது. கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேம்மா. சில சிரிக்க கூட மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து என்ன செய்வாங்க, முறைச்சிட்டே இருப்பாங்க. அப்படி இராதபடி உங்களுடைய சமுதாயத்திலே நீங்கள் நல்ல ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்காக, ஆண்டவரே என்னை சுற்றி முன் வீடு பின் வீடு வலது பக்கத்தில் இருக்கிறவங்க இடது பக்கத்தில் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள என்ன செய்யணும், வர வேண்டும். அவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை நல்லது செஞ்சீங்கன்னா கொண்டு போய் அவங்களுக்கு போய் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். நீங்க கொடுக்கணும். சில காரியங்களை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். கொடுக்கும் பொழுது அது ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு என்ன செய்கிறது. கிறிஸ்மஸ்லாம் நம்ம என்ன செய்கிறோம், கேக் கொண்டு போய் கொடுக்குறீங்களா? சரி, ஓகே, கேக் கொடுக்குறோம். சிலர் ட்ரெஸ், சில சின்ன சின்ன பொருளை கொடுத்தா கூட ஓகே, சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போது அது உங்கள் வாழ்நாள் முழுது என்ன செய்யாது, மறக்காது.
மறக்காது. சில நேரத்தில் சிலர் அன்பின் நிமித்தம் காட்டுகிற அந்த ஐக்கியத்தின் மூலமாக இயேசுவை அவர்கள் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். எனவே சமுதாயத்தோடு நமக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை ஆவியானவர் தருவாராக. இந்த நாளிலும் கூட நாம் கற்றுக்கொள்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஐக்கியம் என்பது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்கள் என்ன செய்யணும்? ஒன்றாய் கூடி வருகிற ஒரு இடம்தான் எனது ஐக்கியம். அந்த ஐக்கியம் என்பது தேவனுடைய கட்டளை. என்ன கட்டளை? ஒருவரை ஒருவர் என்கிற கட்டளையை நிறைவேற்றுகிற ஒரு இடமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஐக்கியம் என்பது ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்துகிற இடமாக இருக்கிறது. அந்த ஐக்கியம் என்பது அது வெளிச்சத்திலே நடக்கிறது. இந்த ஐக்கியத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஐக்கியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி எங்களுடைய வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே தேவனோடு நாங்கள் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசுவோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய ஐக்கியம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிதாவாகிய தேவனோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடும் ஹல்லேலூயா பரிசுத்தவான்களோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அந்த ஐக்கியத்திலே கர்த்தர் நம்மை வளர்ந்து பெருகுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக இந்த ஐக்கியத்தின் விளைவு அங்கே ஜீவனும் ஆசீர்வாதமும். அது எத்தனை நன்மையும் அது எத்தனை இன்பமாக இருக்கிறது. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில இந்த ஐக்கியத்தில் நாங்கள் வளருவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்ப ஐக்கியம் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி நாங்கள் ஐக்கியமாக இருக்க, பிள்ளைகளுக்குள்ளே ஐக்கியமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். நான் அவரோடு ஐக்கியமாக இருப்பேன். ஆண்டவராய் இயேசுவோடு ஐக்கியமாக இருப்பேன். அவருடைய திருச்சபையோடு நான் ஐக்கியமாக இருப்பேன். சகல பரிசுத்தவான்களோடு நான் இன்னமும் நல்ல ஒரு ஐக்கியத்தை நான் வைத்துக் கொள்வேன். அதே போல குடும்பத்திலும் நல்ல ஒரு ஐக்கியம் உள்ளவனாக இருப்பேன். அப்படி சொல்லுகிற நல்ல வலது கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, அந்த ஐக்கியத்தில் நாங்கள் இன்னும் வளர உதவி செய்யும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் வருவதாக. ஸ்தோத்திரம். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஐக்கியம் வருவதாக. திருச்சபைகளுக்குள்ளே நல்ல ஊழியர்கள் விசுவாசிகளுக்குள்ளே நல்ல ஐக்கியம் வருவதாக. எல்லாம் விசுவாசமற்ற எல்லா குடும்பத்தாருக்குள்ள நல்ல ஐக்கியம் வருவதாக. இந்த ஐக்கியத்துக்காக எல்லாம் வலது கரங்களை வைத்து இயேசுவே, அந்த ஐக்கியத்தை கெடுக்கிற எல்லா காரியங்களும் எங்களை விட்டு விலகட்டும். விரோதங்கள், பகைகள், கசப்புகள், ஆண்டவர் எது இருந்தாலும் அது வேரோடு பிடுங்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் மன்னிக்க, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள, ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நல்ல ஜெபம் பண்ணுங்கள். நல்ல வலது கரங்களை வைத்து அந்த ஐக்கியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீங்க 2 பேர் ஒருமனப்பட்டால் வேதம் சொல்லுகிறது, அந்த பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவளுக்கு உண்டாகும். இதுதான் ஐக்கியத்தின் பெரிய ஆசீர்வாதம். உங்க ஜெபங்களுக்கு பதில் வரும். 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணா, இந்த மதுரை பட்டணத்தை வேணும் கேட்டா கர்த்தர் கொடுத்துருவார். மதுரையில ஒரு எழுப்புதல் வேணும்னு சொன்னா கர்த்தர் கொடுப்பார். 2 பேர் ஐக்கியப்பட்டு எதை கேட்கிறீங்களோ அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அவளுக்கு உண்டாகும். கணவன் மனைவியும் சேர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது உங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாகும். நல்ல கரங்களை வைத்து இந்த ரகசியத்தை பிசாசு அறிய விடவே மாட்டான். நீங்களும் உங்களுடைய கணவனும் உங்களுடைய மனைவியும் சேர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது, 2 பேர் ஐக்கியப்படும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே நிறைவான ஆசீர்வாதங்கள் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை ஒருவர் பட்சிக்கிறவராக இராதபடி, கடிந்து பட்சித்தால் அழிந்து போவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் அழிந்து போகாதபடி ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ண எங்கள் மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற கிருபைகளை தருவீராக. விசுவாசிகளுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியத்தை நீர் தருவீராக. அந்த ஐக்கியம் நாளுக்கு நாள் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஐக்கியத்துக்கு தடையாய் இருக்கிற விரோதங்கள், கலகங்கள், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா தவறான எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. அப்படி நாமம் மைமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.